கடன் சுமையோடு கண்ணீரோடு இருக்கிற என் அன்பு சகோதரியே, இன்றைக்கு நீ வாங்கின கடத்தை அடைப்பதற்கு அப்பா உனக்கு உதவி செய்வார் என்கிற விசுவாசத்தோடு இந்த தேவ செய்தியை முழுவதும் நீ கேளுமா. இந்த தேவ செய்தியை பார்த்து கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, உன்னை என்னுடைய சொந்த சகோதரனாக நான் நேசிக்கிறபடியா நிச்சயமாக கர்த்தருடைய நாமத்தில் உனக்கும் நான் சொல்கிறேன்ப்பா, ஏசப்பா உன்னுடைய கடன் சுமையை மாற்றுவார். ஆண்டோடைய நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கடன் என்பது எவ்வளோ பெரிய பிரச்சனை என்பது ஒரு சில பேருக்கு தெரியும், ஒரு சில பேருக்கு தெரியாது. ஏன்னா கடனை வாங்கும்போது அந்த கடத்துடைய பின்புலம் என்ன, இன்றைக்கி நம்ம கடன் வாங்குகிறோம், லோன் வாங்குகிறோம், இதுக்கு அப்புறம் நடக்க போகிற விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. அந்த நேரத்துக்கு ஒரு அவசர தேவை, வீடு கட்டணும், கல்யாணம் பண்ணணும், பிஸ்னஸ் பண்ணணும், பணம் தேவைப்படுது. அதனால் யார் காசு கொடுத்தாலும், யார் வட்டி கொடுத்தாலும், யார் லோன் கொடுத்தாலும், எந்த பேங்க்கில் லோன் கிடைச்சாலும் உடனே மனுஷன் என்ன பண்ணுறான், அந்த கடத்துக்கு அவன் ரொம்ப ஆர்வம் காட்டுறான். அதனால் ஏற்படக்கூடிய துக்கம் என்ன, வேதனை என்ன, அவமானம் என்ன, பிரச்சனை என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஆண்டுடைய பிள்ளைகளாகி நீங்கள் தெரிஞ்சும் தெரியாமலும் கூட தயவுசெய்து வட்டிக்கு மாத்திரம் பணம் வாங்கிடாதீங்க. நீங்கள் ஒரு 10,000 ரூபா வட்டிக்கு வாங்குவீங்க, இன்றைக்கி அதை கட்ட முடியாமல் அப்படியே ஒட்டச்சு போயிடுவீங்க. கட்டவே முடியாது. நான் சொல்கிறேன், கை நீட்டி நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கிட்டீங்க, வட்டிக்கு வாங்கிட்டீங்கன்னா அவ்வளோதான், பிசாசு கட்டிடும். உங்களால் அந்த கடனை கொடுக்கவே முடியாது. அது 10,000 இருக்கட்டும், 10 லட்சமாக இருக்கட்டும், 10 கோடியாக இருக்கட்டும். கடத்தில் போய் மாட்டிக்கணுமானா வெளியே வரவும் முடியாது. பிசாசு நூதனமாக ஏமாற்றி வஞ்சித்து உங்களுக்கு பொருளாதார கஷ்டத்தை கொடுத்து உங்களை கடனை வாங்க வச்சிடும். உங்களுக்கே தெரியாது. சில பேர் என்கிட்ட ஃபோனில் சொல்கிறாங்க, இப்படி தான் நான் கடன் வாங்கினேன் எனக்கு தெரில. ஒரு காலத்தில் எனக்கு 10 ரூபா கூட கடன் கிடையாது, இப்போ லட்சக்கணக்கில் கடையா. சின்ன கடன் தான் பெரிய கடன் ஆயிடுச்சு, சமாளிக்க முடியல. ஒரு கடத்தை கொடுக்கறதுக்கு இன்னொரு இடத்துல கடன் வாங்கினேன், அந்த கடத்தை கொடுக்கறதுக்கு இன்னொரு இடத்துல கடன் வாங்கினேன். இன்றைக்கி ஒன்றுமே இல்லை, எல்லாம் ஆசீர்வாதம் தொலைச்சின்னு போயிடுச்சு அப்படின்னு புலம்பி அழுது கண்ணீரோடு நம்ம இருக்கலாமா வேணாவான்கிற மன துக்கத்தோடு இருக்கிற என் அன்பு சகோதரியே, இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு ஒரு வேத பகுதியை அவர் காட்டுவார். அந்த வேத பகுதியை என் அன்பு சகோதரியை நீ எடுத்து வாசிக்கும்போது உன் இருதயத்தில் ஒரு பெரிதான ஒரு விசுவாசம், நம்பிக்கை உண்டாகும். ஏன்னா கடனை வாங்கிட்டு உன்னுடைய சம்பளம் ஃபுல்லாக, உன் சேலரி ஃபுல்லாக நீ வட்டி தாம்மா கட்டுற. என் அன்பு சகோதரியை, நீ உழைக்கிற எல்லா உழைப்பையும் வட்டிக்காரனுக்கு வட்டி தாம்மா நீ கட்டிட்டு இன்றைக்கி அழுது கொண்டு இருக்கிற. இன்றைக்கி கடன் சுமையில் பாதிக்கப்பட்ட எல்லா ஜனங்களையும் கர்த்தர் ஆறுதல் படுத்த போகிறாரு, தைரியப்படுத்த போகிறார். ஏன்னா கடன் என்பது ஒரு பிசாசு கட்டு. பிசாசு ஆதாம் ஏவாளை எப்படி ஏமாற்றி அந்த பழத்தை கொடுத்து சாப்பிட வச்சதோ அதே போல தான் கடன் பிரச்சனையும் பிசாசால் வஞ்சிக்கப்பட்டு தான் மனுஷன் மீறுதலுக்கு உட்பட்டு ஆண்டுடைய வார்த்தைக்கு அவன் துரோகம் பண்ணிட்டு இன்றைக்கி பயங்கரமான அடிமைத்தனத்தில் சிறையிருப்பில் மனுஷன் சிக்கி கொண்டு இருக்கிறான். நீங்களே சொல்லுங்கள், கடத்திலேருந்து உங்களால் வெளியே வர முடியுதா? முடியாது. ஒரு மாதம் ஃபுல்லாக நீங்கள் உழைக்கிறதெல்லாம் கடன் தானே கட்டுறீங்க. உங்கள் வீட்டில் எதனா ஆசீர்வாதம் இருக்குதுங்களா? சொல்லுங்கள். அரிசி, பருப்பு, எண்ணெய், மாவு எல்லாத்துக்கும் திண்டாட்டம் இருக்கா? வீட்டு வாடகை கட்ட முடியாது, கரண்ட் பில் கட்ட முடியாது. ஒரு பழைய பைக் இருக்கும், அந்த பழைய பைக்கை ரிப்பேர் பண்ணலான்னா அதுக்கு ஒரு 2-3 இல்லாமல், ஏன் உங்களுடைய மொபைலுக்கு ரீசார்ஜ் கூட பண்ண முடியாமல், வீட்டுக்கு தேவையான கேஸை வாங்கி போட முடியாமல், ஒரு கைப்பிடி கூட அரிசி இல்லாமல், குழந்தைகளுக்கு பால் பாய்ட்டு இல்லாமல் கூட இந்த தேவ செய்தியை நீங்கள் கேட்டு அழுது கொண்டு இருக்கலாம். ஏசப்பா உங்களை கைவிட மாட்டார். தைரியமாக இருக்கு. நீங்கள் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுனே இருங்க. ஆண்டவரே, தெரியாமல் நான் இன்ட்ரெஸ்ட் வாங்கிட்டேன்ப்பா, தெரியாமல் லோன் போட்டு இதை செஞ்சிட்டேன், என்னை தயவு செய்து நீங்கள் மன்னிச்சு என்னை மகளாக ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு விசை நீங்கள் தெய்வ சமூகத்தை அப்படியே உங்களை தாழ்த்து கண்ணீர் விட்டு கதறுங்க.
ஏசப்பா கடனுங்கிற சாபக்கட்டு உடையணும், லோன் பிரச்சனை மாறணும், பேங்க்கில் சில நகைகளை வச்சுட்டு இருக்கிறேன், அது இருந்தால் என்னுடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட ஜெபத்தில் கேளுங்க. நீங்கள் கேட்குற எல்லா ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார்ன்ற விசுவாசத்தை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்து, உங்களை ஜெபம் பண்ண சொல்லிக் கொடுத்து, உங்களை கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தணுங்கிற நம்பிக்கையோடு கூட உங்கள் கண்ணு முன்னாடி உங்கள் சொந்த சகோதரம் போல் என் அன்பு சகோதரியே உன்னோடு கூட ஆவியான என் மூலமாக பேசி கொண்டு இருக்கிறார். என் அன்பு சகோதரனே, நீ உழைக்கிற உழைப்பெல்லாம் வட்டி கட்டிட்டு இன்றைக்கி அப்படியே உடஞ்சி போய் நொறுங்கி போய், ஐயோ என்னுடைய மனைவி பிள்ளைகளை நான் சந்தோஷமாக வச்சுக்க முடியலையே, வட்டி வட்டி வட்டி, என் வாழ்க்கை ஃபுல்லாக வட்டியாக இருக்குதே, லோன் கட்டணும், வட்டி கட்டணும், வாடகை கட்டணும், கரண்ட்டு பில் கட்டணும், தொழில் செய்யணும், தொழிலுக்கு முதலீடு வேணும், என்ன செய்வேன்னு சொல்லி என் அன்பு சகோதரனே நீ ரொம்ப கண்ணீரோடு கூட இருக்கிறப்ப. உன் கண்ணு முன்னாடியே நிறைய பேர் நல்லா வீடு வாசல் கட்டுறாங்க, நகை நட்டை வாங்குகிறாங்க, துணிமணி வாங்குகிறாங்க, கார் வாங்குகிறாங்க, அங்கே ஒரு சொத்து வாங்கினாங்க, இங்கே ஒரு சொத்து வாங்கினாங்க. ஆனால் உனக்கோ படுத்து தூங்க பாய் கூட இல்லாமல் வாங்குகிற சம்பளத்தெல்லாம் வட்டி கட்டிட்டு இன்றைக்கி ரொம்ப உடஞ்சி போயிருக்கிறேன். இந்த தேவ செய்தியை பார்க்கிற என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரியே, யோனா என்ற ஒரு தீர்க்கதரிசியை ஒரு நடு சமுத்திரத்தில் தூக்கி போட்டாங்க. அந்த நடு சமுத்திரத்தில் தூக்கி வீசப்பட்ட அந்த யோனாவை ரட்சித்த இந்த தேவாதி தேவன் உன்னோடு கூட இன்றைக்கு பேசும்படியாய், உன்னை விடுவிக்கும்படியாய், உன்னை தூக்கி எடுக்கும்படியாய், உன்னை ரட்சிக்கும்படியாய், உன்னை கரைக்கு கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் ஆவியானவர் உன்னோடு கூட இன்றைக்கு என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரியே ஆண்டவர் பேச போகிறார். உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த கடன் என்கிற சாபக்கட்டை கர்த்தர் உடைக்க போகிறார். கடனை வாங்கிட்டு வட்டி கட்ட முடியாமல் அப்படியே தகச்சு போயிருக்கிறீங்க, அப்படியே துடிச்சுன்னு இருக்கிறீங்க. ஆண்டவரே எப்போ தான் விடுதலை தருவீங்க? ஐயோ ஆண்டவரே என்னை காப்பாற்றுக்க, தெரியாமல் கடன் வாங்கிட்டேன், ஐயோ ஏசப்பா என்னை மன்னிச்சிடுங்க, ரத்தத்தால் கழுவுங்க, வார்த்தையினால் கழுவுங்க, உங்களோட அபிஷேகத்தினால் கழுவுங்க, நான் செஞ்ச தப்பு தான் சொல்லி கதறி கொண்டு இருக்கிற ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆண்டவர் இந்த சத்தியத்து மூலம் விடுதலை தரப்போகிறார். சில வசன பகுதியை உங்களுக்கு காட்ட போகிறேன். நீங்கள் ஆண்டவர்கிட்ட நான் சொல்கிற ஒவ்வொரு வசனத்தை வச்சு உங்களுடைய கடன் பிரச்சனைக்காக, லோன் பிரச்சனைக்காக, நீங்கள் யார்கிட்ட வட்டிக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கியிருக்கிறீங்களோ இதெல்லாம் சொல்லி 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 எனக்கு ரட்சிப்பு தாங்க, எனக்கு விடுதலை தாங்கன்னு சொல்லி நீங்கள் கதறணும். நீங்கள் கதறி 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 ஏசப்பா என்னுடைய கடன் பிரச்சனைலேருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்க ஆண்டவரே, இந்த விடுதலைக்காக தான் நான் காத்து கொண்டு இருக்கிறேன். ஏசப்பா இந்த ஊழியக்காரை இதுக்கு தான் எழுப்பியிருக்கிறீங்க, கடனை பற்றியே ஒரு பிரசங்கம் பண்ணுறாரு, கடன் தொல்லையிலேருந்து ஏசப்பா விடுதலை தருவான்னு நம்பிக்கை சொல்கிறாரு. ஆண்டவரே எனக்கு விடுதலை தாங்க, என் பிள்ளைகளுக்கு விடுதலை தாங்க, என் குடும்பத்துக்கு நிம்மதியும் சமாதானத்தை தாங்க, ஆசீர்வாதத்தை தாங்க, செல்வத்தை தாங்க, நல்ல வேலை வாய்ப்பை தாங்க, நோயில்லாத வாழ்க்கை தாங்கன்னு சொல்லி அப்படியே மன உருக்கத்தோடு கூட நீங்கள் ஏசப்பா காலை பிடிச்சிக்கணும். ஓகேங்களா? ஒரு மனுஷனுக்கு கடன் ஏற்பட்டுச்சுன்னா அவன் ஒரு நடப்பணம் போலவே இருப்பான். பிஸ்னஸ் செய்யக்கூடிய பிஸ்னஸ் மேன்களுக்கு கடன் ஏற்பட்டுச்சு, தொழிலில் நட்டமாயிடுச்சு, பயங்கரமான லாஸில் போகுது பிஸ்னஸ்னால் அவங்க வாழ்க்கையில் சந்தோஷ சமாதானம் இருக்காது. அந்த பிஸ்னஸை விடவும் முடியாது. அது எந்த பிஸ்னஸாக இருந்தாலும், சின்ன பெட்டிக்கடை தொடங்கி பெரிய பெரிய பிஸ்னஸ் செய்கிறவங்க, ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறவங்க, தொழில் நஷ்டம் வந்துடுச்சு, கடன் சுமன்னு சொன்னால் அவங்களால தாங்கவே முடியாது. மனுஷனால் ரெண்டு தாங்க முடியாது. ஒன்று பொருளாதார கஷ்டம், இரண்டாவது வியாதி. இது ரெண்டும் தீராத ஒரு சத்துரு. இந்த சத்துருவை ஜெயிக்கணும்னா கர்த்தர் அவருடைய இரக்கத்தை நம்மளே இன்றைக்கி வைக்கணும். நீங்கள் ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணி கேளுங்க, ஏசப்பா இனிமேல் நான் கடன் வாங்க மாட்டேன் சொல்லுமா, வாயை திறந்து என் அன்பு சகோதரியை ஏசப்பாவுக்கு தெரியப்படுத்து. ஆண்டவரே நான் செஞ்ச தப்பு தான், தெரியாமல் நான் ஆண்டவரை வட்டிக்கு வாங்கிட்டேன், லோன் போட்டேன், ஆண்டவரே இதெல்லாம் தப்பு தான்ப்பா, உங்கள்கிட்ட நான் பர்மிஷன் கேட்கல, உங்கள்கிட்ட சொல்லலை, நான் ஜெபம் கூட பண்ணலை, என்னை நூதனமாக ஏமாற்றி சில பேர் யோசனை கொடுத்து உனக்கு இது போல் லோன் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஆசை காட்டினாங்க. ஆண்டவரே எனக்கு அப்போ தெரியலப்பா, நான் தெரியாமல் வாங்கிட்டேன், ஆண்டவர் என்னை மன்னிச்சிடுங்கப்பான்னு சொல்லி கதறி அழுது ஆண்டவர்கிட்ட விடுதலை கேளுங்க. வேத வசனத்தை உங்களுக்கு காட்ட போகிறேன். உண்மையிலே
யோனாவை ரட்சித்த தேவன் உங்களை ரட்சிக்க போகிறார். முற்றிலுமாக கடன் தொல்லையிலிருந்து உங்களை ஏசப்பா விடுவிப்பாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் அப்படியே நெஞ்சில் கையை வச்சு, கடன் என்கிற சாபக்கட்டை என் அப்பா உடைப்பார். அவருடைய வார்த்தையை கொண்டு, வசனத்தை கொண்டு கடன் என்கிற சாபக்கட்டை அப்பா உடைச்சி என் இருதயத்துக்கு என் தகப்பன் நிம்மதி தருவார். சொல்லுமா என் அன்பு சகோதரி, நீயே சொல்லுப்பா. நீ எல்லாரும் சொல்லுங்கள், வாயை தருங்க, தயவுசெய்து வாயை தருங்க. இப்படி நெஞ்சில் கை வைங்க. நெஞ்சில் கையை வச்சு, ஏசப்பா எனக்கு ஒரு விடுதலை தாங்க, எனக்கு ஒரு சமாதானத்தை தாங்க, நான் நிம்மதி இல்லாத இருக்கிறேன், நெஞ்சு வலிக்குது ஆண்டவரே, கடனை நினச்சி நான் ரொம்ப பயப்படுறேன்ப்பா, எப்படி கடன் அடைப்பேன், எப்படி கொடுப்பேன், என் உடம்புல வியாதி பலவீனம் வேறு இருக்குது, சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, தைராய்டு இருக்குது, நான் என்ன செய்வேன் ஆண்டவரே, எனக்கு ஒன்றுமே புரியலப்பா, நில குலைஞ்சி போயிருக்கிறேன், அவமானப்பட்டு போயிருக்கிறேன், தெரியாமல் கடன் வாங்கிட்டேன், அந்த கடன்காரன் என்னை டார்ச்சர் பண்ணுறான், என்னை கொடுமைப்படுத்துகிறான், ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுறான், வீட்டுக்கு வந்து சண்டை போடுறான், தூஷண வார்த்தைகளை கேட்குறான், இல்லைனா ஸ்டேஷனுக்கு வான்னு சொல்லி கூப்பிட்றான். ஆண்டவரே நான் அவமானப்பட்டு போகிறேன், ஏசப்பா என் இருதயத்தில் நிம்மதி சமாதானம் இல்லைப்பா, எனக்கு தைரியம் சொல்ல யாரும் இல்லை, நான் இருக்கிறேன் பார்த்துக்கலான்னு சொல்ல யாருமே இல்லை ஆண்டவரே, காப்பாற்றி விட யாரும் இல்லை, வர வருமானம்லாம் ஆண்டவரே நான் வட்டி கட்டிடுறேன்ப்பா, வட்டிக்கு மேலே வட்டி கட்டிடுறேன், நான் என்ன செய்ய முடியும் ஆண்டவரே, இந்த ஏழைக்கு நீங்கள் மன இறங்க மாட்டீங்கன்னு சொல்லி கண்ணீர் விட்டு கதறி அப்படியே இந்த இடத்துல கை வச்சுன்னு கதறு, ஏசப்பா 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 எனக்கு ரட்சிப்பு தாங்க, எனக்கு சமாதானம் தாங்க, நிம்மதி இல்லை, எனக்கு விடுதலை தாங்க, விடுதலை தாங்க, விடுதலை தாங்க. நான் சொல்லித்தர ஜெபத்தை அப்படியே சொல்லினே இருங்க. ஏசப்பா இந்த இருதயத்தில் சமாதானம் இல்லை, நீங்கள் இருக்க வேண்டிய இருதயத்தில் கடன் பிசாசு உள்ளே உட்காந்துக்குது ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை ஆண்டவரே, கடன் பிசாசு உள்ளே குடிகொண்டு இருக்குது ஆண்டவரே, என் சமாதானத்தை என் சந்தோஷத்தை அந்த கடன் பிசாசு கட்டி வச்சுக்குது, இன்றைக்கி கட்டு உடைக்கணும், இன்றைக்கி விடுதலை உண்டாகணும் ஆண்டவரே, அந்த கடன் பிசாசை வேரோடு நீ அங்கே அழிக்கணும் ஆண்டவரே, அந்த சாத்தானை நீங்கள் அழிக்கணும் ஆண்டவரே, அந்த கடன் பிசாசை நீங்கள் தான்ப்பா அழிக்கணும், நீங்கள் தான்ப்பா எனக்கு விடுதலை தரணும், தாங்க ஆண்டவரே தாங்கன்னு சொல்லி அப்படியே நெஞ்சில் கையை வச்சுக்கணும். சமாதானத்துக்காக, விடுதலைக்காக தேவ சமூகத்தில் அன்னால போல மனதுருகி ஜெபிக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு பரலோகத்தின் தேவன் மனம் இறங்குவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஓகேங்களா? வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோனாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் பண்ணி, அடுத்த 2வது வசனம் வாசிக்கலாம். என் நெருக்கத்தில் நான் கர்த்தர் நோக்கி கூப்பிட்டே, அவர் எனக்கு உத்தரவு அருளினார், நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டே, நீர் என் சத்தத்தை கேட்டீர். கவனிச்சிங்களா? பைபிளில் யோனா என்கிற ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அவர் ஆண்டவர் நினிவேக்கு போய் என்னுடைய வார்த்தையை அந்த ஜனங்களுக்கு பேசு, அங்கு 1,00,000க்கு அதிகமான ஜனங்கள் அந்த நினிவே பட்டணத்தில் இருக்கிறாங்க, நீ போய் அங்கே இருக்கிற எல்லாருக்கும் சத்தியத்தை சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் யோனா கிட்ட பேசுகிறாரு. ஆனால் யோனா ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் நினிவேக்கு போகாமல் ஒரு கப்பல் ஏறி தர்சிஸ் என்ற பட்டணத்துக்கு ஓடிப்போனான். இவன் கப்பல் ஏறி போய் கொண்டு இருக்கும்போது சமுத்திரம் அப்படியே குலுங்குது. ஆண்டோடைய சித்தத்தை இந்த யோனா செய்யறதால அந்த கப்பலுக்கு பெரிய ஆபத்து அன்றைக்கி ஏற்பட்டது. இந்த சத்தியத்தை நீங்கள் யோனாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 17 வசனம் வரைக்கும் வாசிங்கன்னா தெளிவாக ஆண்டவர் வேதாந்தத்தில் இப்படி ஒரு உண்மை சம்பவம் எழுதப்பட்டதை ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். இந்த வேத சரித்திரம் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, பைபிளில் 1072வது பக்கத்தில் இந்த உண்மை சரித்திரம். யோனான்ற ஒரு தீர்க்கதரிசி ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவர் நினிவேக்கு போகாமல் தர்சேசுக்கு போக ஒரு கப்பல் ஏறி பிரயாணம் பண்ணார். அவர் பிரயாணம் பண்ணி போய் கொண்டு இருக்கும்போது அந்த கப்பலுக்கு பெரிய ஆபத்து வந்தது. அந்த கடல் கொந்தளிச்சது. அந்த கப்பலுக்குள்ளே படகுக்குள்ளே இருக்கிற எல்லாரும் அலறி துடிக்கிறாங்க, மரண ஓலமிடுறாங்க. அதன் பிறகு கப்பல் மாலுமி அங்கே இருக்கிற எல்லா ஜனங்களும் யோனாவை பிடிச்சின்னு வந்து உட்கார வச்சு, நீ யார் என்ன ஏதுன்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான், நான் பரலோகத்தின் தேவனிடத்தில் ரொம்ப பயபக்தி உள்ளவன், தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடிப்போனேன், அதனால தான் சமுத்திரம் இப்போது கொந்தளிக்குது அப்படின்னு அவன் சொல்கிறான்.
அப்போ கப்பலில் இருக்கிற மாலுமிகளும் அந்த இருக்கிற ஜனங்களும் இப்போ என்ன தான் செய்கிறது, எல்லாருமே சாக போகிறோமே, அவரவர் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்யுங்கன்னு சொல்லிவிட்டு கடைசியில் யோனாவுடைய வாயிலிருந்து அவங்க பெற்றுக்கொண்ட ஒரு வார்த்தை என்னென்னா, யோனா சொல்கிறான், என்னால் தான் இந்த சமுத்திரம் கொந்தளிக்குது, என்னை தூக்கி சமுத்திரத்தில் போட்டுருங்கன்னு அவன் சொல்கிறான். இப்போது யோனாவை தூக்கி அவங்க பாவ மன்னிப்பை கேட்ட பிறகு யோனாவை தூக்கி சமுத்திரத்தில் போட்டுறாங்க. யோசனை பண்ணி பாருங்கள், ஒரு நடு சமுத்திரத்தில் ஒரு மனுஷனை தூக்கி போட்டால் அவன் பிழைப்பானா? நீங்கள் சொல்லுங்கம்மா. என்னதான் நீச்சல் தெரிஞ்ச நீச்சல் வீரனாக அவன் இருந்தாலும் எவ்வளோ தூரம் நீந்த முடியும் சொல்லுங்கள். கடல்லே இருக்கக்கூடிய ஒரு மீனவனை எடுத்துங்க, 24 மணி நேரம் கடல்லே இருக்கக்கூடியவன், அவன் கூட எத்தனை கிலோமீட்டர் வந்து எத்தனை மைல் வந்து சமுத்திரத்தில் நீந்தி கரை வர முடியும்? யோசனை பண்ணி பாருங்க. யோனாவை தூக்கி போடும்போது அந்த கடலுடைய விஷயம் என்ன, அதாவது எங்கே தூக்கி யோனாவை போட்டாங்கன்றதை அண்டர்லைன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். யோனாவின் சரித்திரம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் என்ன போட்டுக்குது பாருங்கள். சமுத்திரத்தின் நடு மையமாகிய ஆழத்திலே நீரினை தள்ளிவிட்டி. யோனாவை தூக்கி அந்த கப்பல் மாலுமி அங்கே இருக்கிற கப்பலுக்குள்ளே இருக்கிறவங்களாம் ஜெபம் பண்ணிட்டு தூக்கி யோனாவை போடும்போது அந்த இடம் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரத்துடைய நடு பகுதி. இந்த சமுத்திரத்தின் நடு பகுதியில் மிகவும் ஆழத்தில் யோனா தள்ளப்படுறான். யோசனை பண்ணி பாருங்கள். இந்த முழு சரித்திரத்தை நீங்கள் வாசித்த பிறகு உங்களுக்கு ஒரு தெளிவு வரும். அப்படியே அந்த தெளிவு, அந்த சத்தியம், அந்த ப்ரெசன்ஸ், அந்த கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும்போது உங்களையும் ஆண்டவர் பெரிய இக்கட்டிலிருந்து, கடன் பிரச்சனையிலிருந்து, பொருளாதார கஷ்டத்திலிருந்து பரலோகத்து தேவன் தப்பி வைப்பார், ரட்சிப்பார், என்னை கரைக்கு கொண்டு வந்து அப்பா சேர்ப்பார். அந்த விசுவாச தைரியம் உங்களுக்கு வரணும். ஓகேங்களா? பாருங்கள், அந்த யோனாவை தூக்கி சமுத்திரத்தின் நடு பகுதியில் தூக்கி போடுறாங்க. அவனை யாரை போய் காப்பாற்ற முடியும் நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கி ஒரு சென்னையில் ஒரு கடல் இருக்குது வச்சுக்கலாம், இருக்குது. எங்கள் ஊரில் நான் இருக்குது சென்னை தான். இங்கே ஒரு சமுத்திரம் இருக்குது. இங்கே ஆர்பாரு, காசிமேடுன்னு சொல்லுவாங்க. அந்த ஏரியாலெல்லாம் பார்த்திங்கன்னா கப்பலை வச்சுக்கின்னு மீன் பிடிப்பாங்க. இப்படி மீனவர்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு 10 பேர் 8 பேர்னு சொல்லி ஒவ்வொரு போட்டுக்கு ஏற்ற மாதிரி சமுத்திரத்தில் போய் மீன் பிடிப்பாங்க. அப்போது மீன் பிடிக்கும்போது அந்த போட்டில், அந்த கப்பலில் ஏதாவது ஒரு ஆபத்துனா உடனே கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. கப்பல் உடஞ்சி போச்சு, கப்பல் கவுந்துடுச்சு, நாங்கள் நடுக்கடலில் தத்தளிச்சுன்னு இருக்கிறோன்னு சொல்லி அவங்க ஒரே ஒரு ஃபோன் பண்ணால் போதும். கொஞ்சம் நேரத்தில் எப்படியாவது வந்து அங்கே பக்கத்தில் இருக்கிற வேறு போட்டில் இருக்கிறவங்க மெசேஜ் கிடச்சா டக்குன்னு வந்து காப்பாற்றி ஓரளவுக்கு கரைக்கு கொண்டு வந்துடலாம். ஆனால் நீங்கள் வேதத்தில் பார்க்குற யோனாவை யாருமே காப்பாற்ற முடியாது. முப்படைகள் வந்தாலும் யோனாவை காப்பாற்ற வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவன் தூக்கி வீசப்பட்ட இடம் பார்த்திங்கன்னா நடு சமுத்திரம். யோனாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் அவனை சமுத்திரத்தின் நடு பகுதியில் தூக்கி போட்டாங்க. அவனுக்கு ஒரு ஆபத்து வரப்போகுது, அவன் பிராணனுக்கு, அவன் உயிருக்கு ஒரு ஆபத்து வரப்போகுது என்பதை தேவனுக்கு நல்லாவே தெரியும். நீங்களே சொல்லுங்கம்மா, ஆண்டவர் தெரியாமல் இருக்கும். அவன் பிராணனுக்கு, அவன் உயிருக்கு ஆபத்து வரப்போகுதுன்னு ஆண்டவர் அவருக்கு நல்லாவே தெரியும். பாருங்கள், அவன் தூக்கி வீசப்பட்ட உடனே ஆண்டவர் அவனை விழுங்க ஒரு மீனை ஆயத்தப்படுத்தினார். அப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்குது. இப்போது என்ன பிரச்சனை? கடன் என்கிற ஒரு பிரச்சனை. உங்கள் பிராணனையை கழுத்தி அது நெருக்கிது. கடன் கொடுத்தவன் இன்றைக்கி சும்மா விடுவான்? மாதம் வட்டி கட்டலன்னு சொன்னால் அவன் கொடுக்குற டார்ச்சர் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அந்த வட்டிக்காரன் பேசுவான், நீ என்ன செய்வே, ஏது செய்வே, என் பணத்தை வை, என் வட்டியை வை, நீ செத்தா கூட பரவாயில்ல, நீ உன் வீட்டை விற்றாலும் பரவாயில்ல, உன் பிள்ளைங்களை விற்றாலும் பரவாயில்ல, உனக்கு இருக்கிற எல்லாத்தையும் நீ விற்றுட்டு எனக்கு கடனை கட்டு, இல்லை அந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு சொல்லி ஒரு சில கடன்காரன் வீட்டுக்கு வந்து உட்காந்துக்கிட்டு மணிக்கணக்கில் உட்காந்து நீ கொடுத்தா தான் போவேன்னு சொல்லி சட்டம் பேசுவான். அவங்ககிட்ட நியாய, நீதி, இரக்கம் எதுவுமே இருக்காது. ஏன்னா வட்டிக்காரங்களுடைய இருதயம் வந்து பிசாசால் வஞ்சிக்கப்பட்டு அப்படியே கடினமாக இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறவனுடைய இருதயத்தில் துளி கூட இறக்கமே இருக்காது. நீங்கள் அவன் காலிலே விழுந்து கெஞ்சி கூத்தாடினா கூட
அவன் உங்களுக்கு இரக்கம் பாராட்ட மாட்டான். அவனுக்கு தேவை பணம். நீங்கள் செத்தா கூட பரவாயில்ல. அவன் அந்த தொழிலை செய்வதற்கு தன் இருதயத்தை அப்படியே கடினப்படுத்தி பிசாசால் அவன் வஞ்சிக்கப்பட்டு இறுதி கடினத்தோடு இருப்பான். அதனால் தயவு செய்து நீங்கள் கடன் வாங்கிறதுக்கு முன்னாடி 1க்கு கோடி முறை நீங்கள் யோசிக்கணும். அந்த கடன் என்பது அவ்வளோ ஆபத்து, அவ்வளோ அவமானத்தை கொடுக்கும், அவ்வளோ வேதனை கொடுக்கும், வலியை கொடுக்கும், தூக்கத்தை கெடுக்கும், நிம்மதி கெடுக்கும், சமாதானத்தை கெடுக்கும், புருஷன் பொண்டாட்டியுடைய சந்தோஷ சமாதானத்தை கெடுத்துடும், குடும்பமே அவ்வளோதான். அதனால் தயவு செய்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காதீங்க. இப்போ ஏற்கனவே நீங்கள் கடன் பட்டுருக்கிறீங்க, வட்டிக்கு மேலே வட்டி கட்டின்னு இருக்கிறீங்க. எவ்வளோ நாள் கட்ட முடியும் சொல்லுங்கள்? எவ்வளோ நாள் நீங்கள் கடனை கட்ட முடியும், வட்டியை கட்ட முடியும்? தெரிஞ்சோ தெரியாமல் நீங்கள் வாங்கிட்டீங்க. இப்போ கடனை அடைப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு வழி திறப்பாருங்கிற சத்தியத்தை மாத்திரம் தான் உங்களுக்கு சொல்லி மனதை எடுத்து சொல்கிறேன். நீங்கள் ஏசப்பாட்ட கேளுங்க, ஆண்டவரே சமுத்திரத்துடைய நடு பகுதியில் யோனாவை தூக்கி போடும்போது அவனை காப்பாற்ற ஒரு மீனை நீங்கள் அனுப்புனீங்களா ஆண்டவரே? என்ன இந்த கடன்கிற சாபக்கட்டிலிருந்து காப்பாற்ற ஆண்டவரே நீங்கள் வரமாட்டீங்களா என்ன? என்னை காப்பாற்ற மாட்டீங்களா என்ன? நீங்கள் வருவீங்க எனக்கு தெரியும் ஆண்டவரே. இப்போ நான் ஆண்டவரே இந்த யோனாவின் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வச்சு நான் ஜெபிக்கிறேன், என்னையும் காப்பாற்றி விடுங்க. நான் ஆண்டவர் நடுக்கடலில் தள்ளப்பட்ட ஒரு நிலவரம் போல் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு கடனை வாங்கிட்டு நடுக்கடலில் ஆண்டவரே என்னை தூக்கி போட்டது போல் இந்த உலகமே என்னை கைவிட்டுச்சப்பா. ஆண்டவரே என்னை ரட்சிக்க நீங்கள் தான்ப்பா உதவி செய்யணும். உங்களுடைய தயவு தான் எனக்கு வேணும், உங்கள் இரக்கம் தான் வேணும். ஏசப்பா உங்களை விட்டால் எனக்கு யாருமே இல்லை ஆண்டவரே. நான் கடனை வாங்கிட்டு இன்றைக்கி ஆண்டவரே நான் படக்கூடிய வேதனை கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இப்படி யோனா அந்த மீன் வயிற்றில் எப்படி 3 நாள் இருந்து துடி துடிச்சானோ அதுபோல் நானும் கடனை வாங்கிட்டு துடி துடிச்சுன்னு இருக்கிறேன். எப்போ கடன் அடைப்பேன், எப்போ கொடுப்பேன், எப்போ என் பிள்ளைகளுக்கு நல்லது கட்டெல்லாம் செய்ய முடியும்? நான் பல கனவுகளை வச்சுருக்கேன்னு, என் பிள்ளைகளுக்கு கல்யாண காட்சி பண்ணணும், நான் கனவு கண்டு கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே. என் கனவுல எல்லாம் ஆண்டவரே இந்த கடன் பிசாசு, லோன் பிசாசு, வட்டி பிசாசு ஆண்டவரே நஷ்டப்படுத்தி வச்சுருக்குதப்பா, மடக்கி வச்சுருக்குது. என்னால் செயல்பட முடியல. வர வருமானத்தெல்லாம் இப்படி தான் பல வருஷம் நான் கட்டின்னு இருக்கிறேன். ஆண்டவரே யோனாவை ரட்சித்தவரே, யோனா அன்னைக்கு ஆண்டவரை உங்களை நோக்கி கூப்பிடுறது போல் நானும் கூப்பிட போகிறேன் ஆண்டவரே. என்னையும் ரட்சிக்க நீங்கள் வாங்க ஆண்டவரே, நீங்கள் வாங்க ஆண்டவரே. நீங்கள் தான் என்னை கரைக்கு கொண்டு வந்து சேர்க்க முடியும். அன்றைக்கி ஆண்டவரே நடு சமுத்திரத்தில் தள்ளப்பட்ட இந்த யோனாவை 3 நாள் ஒரு மீன் விழுங்கி அவனுடைய பிராணனை பாதுகாத்து அவனை பத்திரமா கொண்டு வந்து கரைக்கு சேர்த்தது போல் எனக்கும் ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதத்தை தாங்க ஆண்டவரே. எனக்காக ஆண்டவரே நீ யுத்தம் பண்ண வேண்டும் ஆண்டவரே. எனக்கு உதவி செய்யணும். எனக்கு யாரும் இல்லை, எனக்கு ஹெல்ப் பண்ண யாரும் இல்லை ஆண்டவரே. மனதுருகி நான் கேட்குறேன், எனக்கு ஒரு விடுதலை தாங்க அப்பா. ஆண்டவரே என்னால் கடனை கட்ட முடியல, கடனை கொடுக்க முடியல, கடத்துக்காக இரவும் பகலும் உபவாசம் இருந்து நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஐயோ ஏசப்பா என் வேதனை இன்னைக்கு நீங்கள் ஆண்டவரை பார்த்து என் மன இறங்குங்கன்னு சொல்லி கண்ணீரோடு ஜெபிக்கிறேன் என் அன்பு சகோதரியே. இந்த தேவ செய்தியை பார்க்கிற என் அன்பு சகோதரியே, உன்னோட உருக்கமான ஜெபத்தை கர்த்தர் பார்க்குறேன். யோனாவை போல நீ கதறி கொண்டு இருக்கிற கர்த்தர் இன்றைக்கு உன் விண்ணப்பத்துக்கு அவர் பதில் தரப்போறார். என் அன்பு சகோதரியே, உடைந்த இருதயத்தோடு அண்ணால போல யோனாவை போல அப்படியே நீ கதறி அழறமா, அப்படியே கதறி 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 உன் இருதயமே கரைஞ்சு போய் உன் கண்ணிலேருந்து கண்ணீரா அப்படியே கொட்டுது. கர்த்தர் இன்றைக்கு என் அன்பு சகோதரியே உன்னுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தரப்போறார். நீயும் யோனா போல சாட்சி கொடுக்க போற. என்ன சாட்சி தெரியுமா? நான் ஒரு வசனத்தை காட்டுறேன், அந்த வசனத்தை பாருங்க. யோனா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். 6வது வசனத்தின் கடைசி வார்த்தை பார்த்தீங்கன்னா, என் தேவனாகிய கர்த்தாவே நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தே. கவனிச்சிங்களா? ஆண்டவர் உங்களுடைய பிராணனை அழிவுக்கு தப்பி வைப்பார். அப்படிப்பட்ட ரட்சிப்பின் தேவன், மகிமையின் தேவன், உங்களுடைய உயிருக்கும் உங்கள் உடைமைக்கும் உங்கள் சரீரத்துக்கும் உத்தரவாதம் தரக்கூடிய இந்த பரலோகத்தின் தேவனை நீங்கள் மகிமைப்படுத்தும் போது உங்களை எப்படி ஆண்டவர் கைவிடுவார்?
யோனாவை நினச்சிருந்தா ஆண்டவர் ஒரு நிமிஷத்திலே சமுத்திரத்திலே அவனை அழிச்சிட்டு இருக்கலாம். நீங்களே சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். யோனாவை நினச்சிருந்தா ஆண்டவர் அந்த சமுத்திரத்தில் அன்றைக்கி நைட்டே அவன் கதையை முடிச்சிருக்கலாமா? முடிச்சிருக்க மாட்டாரா? முடிச்சிருப்பார்ல. அப்போ இதுவரைக்கும் இவ்வளோ கடன், அவமானம், பிரச்சனை இருந்து நீங்கள் எல்லாத்தையும் சமாளிச்சின்னு வரீங்க. அது பிஸ்னஸாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், கடன் ஏற்பட்டுச்சு, வட்டி கட்டன்னு சொல்லி இப்படியோ சமாளிச்சுக்கின்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷம் போல் நீங்கள் அப்படியே கூனி குறுகி உடஞ்சி போயிருக்கிறீங்க. கர்த்தர் பரிபூர்ணமான ஒரு விடுதலையை இன்றைக்கு ஆண்டவர் தந்து உங்கள் பிராணனை அழிவுக்கு தப்பி வைப்பார். நீங்கள் யோனா போல் சாட்சி கொடுக்க போகிறீங்கம்மா? என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரியே, நீ யோனா போல் சாட்சி கொடுக்க போகிற. நான் கடனை வாங்கிட்டு அந்த கடன்காரன் என் கழுத்தை நெரிச்சான், போய் சாவு, ஏன் இருக்கிறேன்னு அவன் என்னை நிந்திச்சான். அந்த வட்டிக்காரனுடைய சாபக்கட்டை என் தேவன் உடைச்சி என் பிராணனை அழிவுக்கு தப்பிவித்தாரு அப்படின்னு சொல்லி யோனா போல நீங்கள் கர்த்தருக்காக இனி எழும்பி பிரகாசிக்க போகிறீங்க. நீங்கள் யோனா போல ஆண்டோடைய சமூகத்தை விட்டுட்டு, அவருடைய வசனத்தை விட்டுட்டு, அவருடைய வாக்குத்தத்தத்தை விட்டு கடன் வாங்கி விசுவாச துரோகம் செஞ்சது உண்மைதான். நீங்கள் இப்போ மனஸ்தாபப்படுறீங்க. ஆண்டவர் இந்த மனஸ்தாபத்தை பார்க்குறார். அப்படி தான் யோனா தப்பு பண்ணிவிட்டு அவர் நினிவேக்கு போக சொன்னார். நம்ம தர்சீசுக்கு ஓடி போனோம். அதனால தான் நமக்கு ஆண்டவர் தக்க பலனை கொடுத்தாரு. இப்போ நம்ம தண்டனை அனுபவிக்கிறோம், சிட்சித்தாரு. ஆனால் கர்த்தர் என்னை கைவிட மாட்டாருன்னு விசுவாச அறிக்கை யோனாக்குள்ளே இருக்குது. அதனால தான் அவன் சொல்கிறான், என் பிராணனை நீங்கள் அழிவுக்கு தப்பி விட்டீங்க. பார்த்தீங்களா? யோனா எங்கேருந்து ஜெபம் பண்ணான்றதை உங்களுக்கு காட்டுறேன். அவன் சொல்கிறான் இந்த வேத பகுதியில், நல்ல கவனிங்க. யோனா தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். யோசனை பண்ணி பாருங்கள். யோனா பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன். அப்போ யோசனை பண்ணி பாருங்கள். அந்த மீனானது யோனா விழுங்குது. பல மைல் தூரம் உள்ள அந்த சமுத்திரத்துக்குள்ளே யோனா இருக்கிறான். மீனின் வயிற்றுக்குள்ளே எந்த வெளிச்சம் இருந்திருக்க வாய்ப்பு இருக்காது. 3 நாள் அந்த மீன் எந்த பக்கம் போதோ அந்த பக்கம்லாம் இவன் போயிருப்பான். எவ்வளோ கேரு, எவ்வளோ மயக்கம். யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு மனுஷன் ஒரு மீன் வயிற்றில் 3 நாள் உள்ளே இருந்து மறுபடியும் அவன் கரைக்கு வந்து அந்த நினிவே பட்டணத்தாருக்கு சுவிசேஷம் சொல்கிற அளவுக்கு ஆண்டவர் பிளெஸ்ஸிங் தராருனா, கடன் என்பது ஆண்டவருக்கு அப்போ ஒன்றுமே கிடையாது. நீங்கள் தான் பயந்துன்னு இருக்கிறீங்க. நீங்கள் தான் அப்படியே உங்கள் குலை தான் அப்படியே நடுங்கின்னு இருக்குது. என்ன செய்வேன்னு அப்படியே படப்படுப்புனா கொஞ்சம் நஞ்சம் படப்படுப்படி. இதில் லேடிஸு சொல்ல வேண்டியதே கிடையாது. சில சகோதரிகளுக்கு கடனை வாங்கிட்டா ஐயோ உயிரை வாங்கிக்கலாம் போல இருக்கும். எப்போ கடனை கொடுப்பேன், பதட்டம், பயம். வீட்டில் இருக்கிறவங்க தைரியம் சொன்னால் கூட அவங்க தைரியமாக இருக்க மாட்டாங்க. இதுபோல் மெசேஜ் கேட்டு தான் சில சகோதரிமாருங்க அந்த பயத்திலேருந்து வெளியே வராங்க. ஓ, யோனாவே சமுத்திரத்திலேருந்து அந்த மீன் வயிற்றுக்குள்ளேருந்து ஆண்டவர் விடுதலை தந்தாரா, அப்போ நமக்கும் தருவார் என்கிற சத்திய உபதேசத்தை பெண்கள் சகோதரிமார்கள் கேட்டால் தான் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது. இன்றைக்கு என் அன்பு சகோதரியை நம்பிக்கை இல்லாமல் எப்படி வாங்கின கடத்தை அடைப்பேன்னு சொல்லி ஒருவேளை நீ உடஞ்சி நொறுங்கி போயிருக்கிறாங்க. அப்பா சொல்கிறாரு, யோனாவே அவனுடைய பிராணனை, அவனுடைய உயிரை அப்படியே நான் பத்திரப்படுத்தி 3 நாள் பொறுத்து அவன் பாவத்தை அவனுக்குள்ளே உணர்த்தி அவனை சிக்ஷித்து அவனை பரிசுத்தப்படுத்தி அவனை கரைக்கு கொண்டு வந்து அவனை வச்சே நான் ஊழியம் செஞ்சேன். இன்றைக்கி யோனா போல நீ சமுத்திரத்தில் தள்ளப்பட்டிருக்கலாம். அல்லது இந்த கடனை வாங்கிட்டு இந்த உலகமே உன்னை கைவிட்டுட்டு உன்னை பள்ளத்தில் குழியில் சாத்தா உன்னை தள்ளியிருக்கலாம். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, தள்ளப்பட்ட கல் தான் மூளைக்கு தலைகளாய் கர்த்தர் மாற்றுகிறார். இன்றைக்கி கடன் என்கிற ஒரு பாதையில் நீ போய் பல பாடங்களை கற்றுக்கொண்ட. உலகனா என்ன, மனுஷர்களாம் என்ன, இந்த உலகெல்லாம் பணத்துக்கு தான் அடிமை, பொருளுக்கு தான் அடிமை, அன்பு பாசத்துக்கு இந்த உலகத்தில் யாரும் அடிமை கிடையாது.
கடனை வாங்கினதால இன்றைக்கி நான் சொந்தக்காரர்கிட்ட, ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட, நண்பர்கிட்ட கைமத்தா கடன் வாங்கினதால் அவங்க கொடுத்த ப்ரெஷர் இதெல்லாம் யோசனை பண்ணி கர்த்தர் பக்கம் நீ வாமா, நீ கர்த்தர் பக்கம் வாமா என் அன்பு சகோதரியே. இந்த உலகம் பொய், இது ஒரு வேஷக்கார உலகம், இது பொய்யான உலகம். இந்த உலகத்தில் பணத்துக்கு தான் மரியாதையுமா என் அன்பு சகோதரி. இந்த உலகத்தில் பணத்துக்கு தான் மரியாதை, பாசத்துக்கு மரியாதை கிடையாது. பாசத்துக்கு யாரும் இங்கே அடிமை இல்லை, எல்லாம் பணத்துக்கு தான் அடிமை. அதனால தான் இந்த உலகம் துன்மார்க்கர் கையில் ஆண்டவருக்கு விட்டு வச்சிருக்கிறேன். ஆண்டவர் உன்னை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக தான் இந்த பாதையில் கர்த்தர் உன்னை கொண்டு போய் உடைச்சி நொறுக்கி உன் பாவத்தை இன்றைக்கி ஆண்டவர் உணர வச்சு, நீ கடன் வாங்குறது தப்புன்ற உன் வாயில் அறிக்கையிட வச்சு உன்னை ஆண்டவர் இன்றைக்கி இந்த பாதையில் வச்சுருக்கிறேன். ஆனால் ஏசப்பா என் அன்பு சகோதரி, என் அன்பு சகோதரியை அவர் கைவிட்டுறான்னு மாத்திரம் நினைக்காதே. அவர் யாரையுமே கைவிட மாட்டார். இன்றைக்கி நீ தப்பை உணர்ந்துட்ட, யோனா போல தப்பை உணர்ந்துட்ட. நம்ம பண்ண தப்பு அப்பா கிட்ட கேட்கல, ஏசப்பான்னு கேட்கல, ஊழியக்காரர்கிட்ட கேட்கல, ஜெபம் பண்ணி நம்ம ஆலோசனை கேட்கல, நம்ம இஷ்டத்துக்கு கடன் வாங்கிட்டோம். நம்ம பண்ண தப்புன்னு சொல்லி அப்படியே உடைஞ்சி போய் நொறுங்கி போய், எப்படி யோனா அந்த மீனின் வயிற்றில் எப்படி கூக்குரலிட்டானோ, என் அன்பு சகோதரியை இன்றைக்கு கடனை வாங்கிட்டு நீ கூக்குரல் இடுறமா, தனிமையில் அழுது கொண்டு இருக்கிற, வாங்கின கடத்தை யாருக்கிட்ட சொல்லி கதறது, யாருக்கிட்ட இந்த மனவேதனையை சொல்கிறது, ஐயோ தெரியாமல் வாங்கிட்டனே, இந்த கடன்காரன் என்னை அடிமை பிடிச்சி வச்சிருக்கிறானே, என் வருமானம்லாம் அவன் கொண்டு போகிறானே. கண்ணீர் தான் என் உணவாக இருக்குது. இரவெல்லாம் தூக்கலை, நிம்மதி இல்லை, பகலெல்லாம் மாடு போல் நான் உழைக்கிறேன், என்னோடய உழைப்பெல்லாம் அந்த வட்டிக்காரன் சாப்பிட்றான்னு ஆண்டவர் சொல்லி, யோனாவை போல என் அன்பு சகோதரியே, பாதாளத்தின் வயிற்றிலிருந்து ஒருவேளை நீ கூக்குரல் இட்டால் கர்த்தர் சொல்கிறாரு, உன் ஜெப சத்தத்தை நான் கேட்பேன். யோனா தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தின் கடைசி வார்த்தை சொல்லுது, உன்னுடைய சத்தத்தை நான் கேட்குறேன். அன்றைக்கி யோனா சத்தத்தை கேட்ட தேவன் இன்றைக்கு கடன் சுமைக்காக ஜெபிக்கிற என் அன்பு சகோதர சகோதரியுடைய ஜெப சத்தத்தை கர்த்தர் கேட்குறேன். ஆண்டவர் உங்கள் சத்தத்தை விட்டு விலகி போகவே மாட்டார். உங்கள் ஜெப சத்தத்தை கேட்குற தேவன், நீங்கள் எங்கே இருந்தாலும், எந்த கிராமம், எந்த பட்டணம், எங்கே இருந்தாலும் அப்பா உங்கள் ஜெப சத்தத்தை கேட்பார். நீங்கள் மாடி வீட்டில் இருந்தாலும் சரி, ஒரு குடிசை வீட்டில் நீங்கள் இருந்தாலும் சரி, கர்த்தர் ஜெப சத்தத்தை கேட்டு உங்களுக்கு ஒரு விடுதலை தருவார். கடன் சுமைக்காக தொழிலில் நஷ்டப்பட்டு கடன் சுமை, கடன் தொல்லை, வட்டி பிரச்சனை, லோன் பிரச்சனை, இஎம்ஐ பிரச்சனை, ஒரு வட்டியை வாங்கி இன்னொரு இடத்துல வட்டி கட்டுறது, இதெல்லாம் கொடுமை, கொடுமையிலும் கொடுமை. கர்த்தர் உன்னோட உடைஞ்சி போன இருதயத்தை, நொறுங்கி போன உன் இருதயத்தை இன்றைக்கு கர்த்தர் தேற்ற போகிறார், காயம் கட்ட போகிறார். உன் ஆத்துமாவில் என் அன்பு சகோதரி ஆண்டவர் பலம் தர போகிறார். இந்த யோனா புஸ்தகத்தை என் அன்பு சகோதரியை கையில் எடுத்துக்கிற மன உருக்கத்தோடு நீ கேளுமா. ஆண்டவரே, நடு சமுத்திரத்தில் தள்ளப்பட்ட ஆண்டவரை, யோனாவை ரட்சித்த பெரிய தெய்வமே, கடன் சுமையிலிருந்து எனக்கு ஒரு ரட்சிப்பு தாங்க, நானும் யோனா போல கதற ஆண்டவரே. யோனா எப்படி தன் பாவத்தை எப்படி உணர்ந்து பாவம் மன்னிப்போடு எப்படி மீனின் வயிற்றிலிருந்து கதறினானோ, அதுபோல எப்பா ஏசப்பா, நான் கடனை வாங்கிட்டேன் ஆண்டவரே, தப்பு பண்ணிட்டேன், லோன் வாங்கினேன், கடன் வாங்கினேன், வட்டிக்கு வாங்கினேன், தப்பு தான் ஆண்டவரே. யோனா போல் நான் தப்பை உணர்றேன் ஆண்டவரே. உங்கள் பேச்சை நான் கேட்கல, தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த ஒரு விசை எனக்கு மன இறங்குங்க ஆண்டவரே. ஏசப்பா, யோனா போல் நான் கதறேன் ஆண்டவரே. என் பிராணனை அழிவுக்கு நீங்கள் தப்புவிக்கணுமே, என் குடும்பத்தை நீங்கள் ரட்சிக்கணுமே. இன்னைக்கு கடனை வாங்கிட்டு நான் கண்ணீரோடு இருக்கிறேன்ப்பா. முடியல ஆண்டவர், என்னால் முடியவே முடியல ஆண்டவர். ஆண்டவரே, என்னால் முடியலப்பா, தயவு செய்து ஆண்டவரே, எபினேசரே, என் தகப்பனே, என் ராஜாவே, என் தேவனே, கடன் என்கிற சாபக்கட்டிலேருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்க ஆண்டவரே. நான் மனதுருகி கேட்குறேன்ப்பா. அண்ணால போல என் இருதயத்தை ஊற்றி நான் கேட்குறேன் ஆண்டவரே. இன்றைக்கு ஏசப்பா,
இந்த தீர்க்கதரிசியை நீங்கள் காப்பானது போல யோனா என்கிற தீர்க்கதரிசியை, சமுத்திரத்தில் தள்ளப்பட்ட அந்த தீர்க்கதரிசியை ஆண்டவரே அவன் ஜெப சத்தத்தை கேட்டு அவனை ஆண்டவரை கரைக்கு கொண்டு வந்து சேர்த்தது போல என்னுடைய ஜெப சத்தத்தை கேட்டு ஆண்டவரே கடனுக்காக உபவாசம் இருந்து ஜெபிக்கிறேன், கடன் தொல்லைக்காக ஆண்டவர் பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிற ஆண்டவரே என்னை நீங்கள் கரைக்கு கொண்டு வந்து சேர்க்கணும், என்னை நீங்கள் வாழ வைக்கணும் ஆண்டவரே. என் பாவத்தெல்லாம் மன்னித்து என்னை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே கடன் பிரச்சனைந்து வட்டி பிரச்சனைந்து என்னை வெளியே கொண்டு வாங்க ஆண்டவரே. உம்மால மாத்திர தான் முடியும் ஆண்டவரே. நான் ஆராதிக்கிற என் தேவன் என்னை தப்பிப்பேன் என்று இன்றைக்கு ஆண்டவரே மன உருக்கத்தோடு நான் ஜெபிக்கிறேன்ப்பா. உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். என் அன்பு சகோதரியை, உன்னுடைய கையில் இருக்கிற சாபக்கட்டு, உன் தொழிலில் இருக்கிற சாபக்கட்டு, என் அன்பு சகோதரியை உன் கையில் இருக்கிற சாபக்கட்டு, உன் தொழிலில் இருக்கிற சாபக்கட்டு, உன் குடும்பத்தில் இருக்கிற சாபக்கட்டு உடைய இன்றைக்கு நான் பாரத்தோடு நான் ஜெபிக்க ஆண்டவரே. இந்த ஜெபத்தை பார்த்து கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரிக்காக, என் அன்பு சகோதரனுக்காக நான் பாரத்தோடு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. யோனாவை ஆண்டவரே எப்படி நீங்கள் ரட்சித்தீங்களோ அதே போல ஆண்டவரே இன்றைக்கு கடன் தொல்லையில் இருக்கிற ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு நீங்கள் தான் விடுதலை தரணும் ஆண்டவரே. நீங்கள் தான்ப்பா எல்லாம் எங்களுக்கு, நீங்கள் தான் ஆண்டவரே எஸ்ஸப்பான்னு சொல்லி ஜெபிக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இன்றைக்கு பதில் தரப்போறார். கர்த்தர் சொல்றாரு, நீ எழுந்துரு, இனி கலங்காதே, பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை ரட்சிப்பேன். யோனாவை ரட்சித்த தேவன் நான். இவ்வாறாக கர்த்தர் உங்களோடு கூட இன்றைக்கு என் அன்பு சகோதரி ஆண்டவர் இடைப்பட போகிறார். அப்பா உங்ககிட்ட பேச போகிறாருமா. என் அன்பு சகோதரனே, ஏசப்பா உன்னோடு கூட இன்னைக்கு பேச போகிறாரு. எழுந்துரு, உன் துக்க நாட்கள் முடிந்து போச்சு, உன் கண்ணீரை நான் மாற்றுவேன், உன் வேண்டுதல் நான் கேட்பேன். அப்பா இப்படி திருவுளம் பற்ற போகிறார். தீர்க்க தரிசனமாக உங்களுடைய கடன் பிரச்சனைக்கு கர்த்தர் ஒரு வாசலை திறக்க போகிறார். ஒரு வாசலை கர்த்தர் திறப்பதை நீங்களே சாட்சி சொல்ல போகிறீங்க. உண்மையில நான் சொல்கிறேன், கர்த்தருடைய நாமத்தில் சொல்கிறேன், திறந்த வாசலை கர்த்தர் உங்களுக்கு காட்டுறார். ஆண்டவர் விசுவாசி, ஆண்டவர் அப்படியே நம்புங்க. அப்படியே இந்த யோனா புஸ்தகத்தை வச்சு பொருத்தனை பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கினே இருங்க. ஏசப்பா யோனாவுக்கு விடுதலை தந்த போல எனக்கு விடுதலை தந்து போகிறீங்க. எனக்கு நம்பிக்கை வந்துச்சு, எனக்கு விசுவாசம் வந்துச்சு. அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்க. யோனாவை சமுத்திரத்திலிருந்து தூக்கி எடுத்த தேவன், அந்த மீன் வயிற்றிலிருந்து வெளியே கொண்டு வந்த தேவன் உங்களை, என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரனே, உன்னை அப்படியே ஆண்டவர் அந்த கடன் என்கிற சாபக்கட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்து கரை சேர்த்து உன்னை வைத்து ஆண்டவர் மகிமையான காரியத்தை செய்ய போகிறார். தேசத்துக்கே கர்த்தர் உன்னை தீர்க்கதரிசியாக மாற்ற போகிறார். என் அன்பு சகோதரியே, நீ உடைக்கப்பட்ட தள்ளப்பட்ட கல்லாயிட்ட. ஆண்டவர் உன்னை மூளைக்கு தலைகள் ஆக்கி உன்னை பல ஜாதிகளுக்கு ஆண்டவர் தீர்க்கதரிசியாக மாற்ற போகிறாருமா. சந்தோஷமாக இருப்ப, ஆசீர்வாதமாக இருப்ப, நீ நல்லா இருப்ப, உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குமா. அதனால் தொடர்ந்து இந்த தெய்வ செய்தியை பார்த்த அனைத்து சகோதர சகோதரிகள், தாய்மார்கள், தகப்பன்மார்கள் எல்லாரும் இது அப்படியே நீங்கள் வீட்டில் வச்சுக்கணும், உங்கள் ஜப அறையில் வச்சுக்கணும், கண்ணீர் விட்டு கதறி தினமும் கேளுங்க. யோனாவை, அவனுடைய பிராணனை, அவனுடைய உடைமைகளை, அவனுடைய சரியத்தை அழிவிலிருந்து தப்பி வைத்த தேவன் உங்களை கடன் என்கிற சாபக்கட்டிலிருந்து தப்பி வைப்பார் என்று நான் விசுவாசித்து இந்த தேவ செய்தியை ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்புக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தோடு உங்களை ஆண்டவர் நடத்துவாராக. அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.